அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி எபிசோடில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க டிஆர்பியில் சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ 4th பிளேஸ்லேருந்து 3 வந்தாங்க, 3லேருந்து இப்போ 2க்கு வந்திருக்காங்க. கண்டினியூவாக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாகவே அவங்க 2nd பிளேஸில் தான் இருக்காங்க விஜய் டிவியில். சூப்பருங்க. இப்போ புதுசாக சீரியல் இப்போ தான் 100 நாள் தான் தாண்டியிருக்காங்க. அவங்க செம்மையாக டிஆர்பி கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல பயங்கர ஹாப்பி. இந்த சீரியலு 100 நாளைக்கு மேலே போயிட்டுருக்கு. ஒரு நாள் கூட எனக்கு போர் அடிக்கலைங்க. அந்தளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு லான்ச் அன்னைக்கு இருந்து இந்த சீரியல் நான் பார்த்துட்ருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட ஐயனார் துணையை. இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சேரன் ஃபீல் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அவரை சமாதானமாக படுத்தணும், சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருமே அதை பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. சேரனும் சிரிக்கிறாரு. அந்த இடத்துல சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார் இல்லையா நடேசன், அதை சமைச்சு அடுப்புலேயே செஞ்சு சமைச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதான். அதை நிலாவும் சோழனும் கொஞ்சம் பேசிக்கிட்டு தான் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நடேசன் என்ன பண்ணுவார், புரோக்கரை பார்த்து என் பையனுக்கு நீ இப்போவே பொண்ணு பார்த்துட்டு வா, என்ன இவ்வளோ நேரம் பொண்ணு பார்க்காம இருக்க, எல்லோரும் கல்யாணம் பண்ணுறாங்க, என் பையனுக்கு மட்டும் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, நல்ல பொண்ணாக பார்த்து கூப்பிட்டு வா, இல்லைன்னா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரை சொல்லி அனுப்புவார் நடேசன். உன் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வரேன், ஆனால் போனேன் மையம் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் புரோக்கர். அப்போ என் மையம் எடுப்பா, நீ பொண்ணு எப்படியா 2-3 நாளில் ரெடி பண்ணி கூப்பிட்டு வா, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் வச்சுருக்கான், என் மகனுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடேசன் சொல்லுவார். அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே ரோட்டு பக்கம் நடந்து இருக்கும்போது பயங்கரமாக அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஏன்னா கார்த்தியாவை கல்யாணம் அவங்களெல்லாம் கும்பலாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவருக்கு ஃபீல் ஆயிரும் நடேசனுக்கு, நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குதே நம்ம பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு தான் புரோக்கர்கிட்ட பேசிட்டு வருவார். இங்கே நம்ம அண்ணனை ஃபீலிங்காக இருக்கார், நம்ம அண்ணனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க 4 பேருமே கூட நிலாவும் அவ்வளோ அழகாக சேரனை சமாதானப்படுத்தி மனசை மாற்றிடுவாங்க. அப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த பொண்ணு சேரனுக்கு நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணோன்னே எடுத்து பேச மாட்டார் சேரன். அப்போ சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எடுத்து பேசுவார். பேசிட்டு நான் தாங்க சேரன் தாங்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுமே ரொம்ப நேரமாக அரட்டை அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சேரன் நீ ஏன்டா என்ன மாதிரி பேசுகிறேன், எனக்கு அந்த பிள்ளை எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணலை, எனக்கு அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவார். இல்லைண்ணே, அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகும், நம்ம அதை பற்றி பார்க்கலாம், நம்ம பார்த்து முயற்சி பண்ணாதானே நடக்கும், இப்போ கார்த்தியாவுக்குலாம் நல்ல பையனாக கிடச்சிருக்கான், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நம்ம கல்யாணம் பண்ணால் எல்லாம் செட் ஆயிருண்ணே, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லமே நிலாட்ட சோழன் சொல்லமே சரிங்க அப்படின்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆனே நிறைய அது இதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க பொண்ணுங்களை பார்த்து. அப்போ சேரன் சொல்லுவார், டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ நிலாட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ தனியாக தான் இருக்கிற, அந்த பொண்ணை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமே உனக்கு வரல, ஆனால் அந்த பொண்ணை விருப்பத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அப்படியெல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லுவார். இல்லைண்ணே என்ன விடுண்ணே, உன் லைஃப்பை நான் செட்டில் பண்ணிட்டேனே, என் லைஃப்பை நான் பார்த்துப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவார். நிலா நல்ல பொண்ணுடா, அந்த பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லுவார். அது செம்மையாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருந்தது.